ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ஒரு கத்திரிக்காய் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி இட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இந்த ரெசிபியை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு லெமன் சைஸ், அதாவது சின்ன லெமன் சைஸ் புளி வந்து சேர்த்துருக்கேன். புளியை நல்லா உதுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம மறுபடியும் குக் பண்ண போகிறதில்ல, அதனால நல்லா சூடான தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணுறதில்ல, ஏன் அப்படின்னா நம்ம வந்து பச்சையாகவே தான் இது மாதிரி சேர்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 6-7 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 3-4 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறம் வந்து இது நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி இதை வந்து பொடியாக்கி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் திருப்பி ஆயில் சேர்த்துட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மசிஞ்சு வரும். கொஞ்சம் மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வெந்து வரணும். அப்போ தான் வந்து மசிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரும். அதனால் நல்லா கத்திரிக்காவை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தின கத்திரிக்காய் எடுத்துக்காமல் பிஞ்சாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடைய டேஸ்ட்டு. அதனால் முத்தின கத்திரிக்காய் விட்டுட்டு நம்ம நல்லா பிஞ்சாக சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவெலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க மிக்ஸோட கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் வந்து சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சோம்ல புளி, அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மத்து இருக்குல்ல, மத்து வச்சு நம்ம இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கொரகொரப்பாக போட்டு மிக்சர் ஜாரில் கூட அடித்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மத்து வச்சு கடையும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மத்து இல்லாட்டி கரண்டி எதுனாலும் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கிறதுனால மசிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும். இன்னும் கஷ்டமெல்லாம் இருக்காது. இது கூட வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம்னு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி பச்சையாக சேர்க்கும்போது அது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் பச்சடி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.